ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் ஒரு விசேஷித்த நபரை, ஊரறிந்த உலகம் அறிந்த கிறிஸ்தவ உலகத்தில் மிகவும் பிரபலமான ஒரு தெய்வ மனிதனை நாம் இப்போது சந்திக்க போகிறோம். டாக்டர் ஸ்வன் பீட்டர் அவர்கள் இந்த நாளிலே சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய பாடல், அவருடைய இசை இன்றும் இன்றியமையாதது. அது கிறிஸ்தவ உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பிளஸிங். டாக்டர் டிஎஸ் தினகரன், டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன், ஜீவானந்த ஐயா, இன்னும் மற்றும் பேரின்ப பெருவிழா, எல்லா கிறிஸ்தவ மெகா கன்வென்ஷன், மெகா கூட்டங்கள், இவர்கள் எல்லாம் இசை அமைத்து அநேக இசை கலைஞர்களை ஒன்றாக இணைத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தின ஒரு தேவ மனிதர். ஒரு மூத்த வயதில் ஒரு மூத்த நபரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட 88வது வயதில் அவங்க ரீச் ஆகிருக்கிறாங்க. என்ன பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. அங்கிள், உங்களுடைய பாடல் மறக்க முடியாதது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல. அந்த பாடல் நான் சின்ன பையனா ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் ப்ரேயர் புக்கில் அந்த பாட்டு பதிவிட்டிருக்கிறது. எல்லா ஸ்கூல்ஸில் நான் அதை பார்த்துருக்கிறேன். எல்லா ஹால் கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ், மற்ற ஒளித்தரும் தீபங்கள், நிறைய பாடல்கள் இசையமைத்திருக்கேன். அந்த மான்கள் நீருடைய வாஞ்சித்து 42 சங்கீதத்தை பேஸ் பண்ணி எழுதிருக்கிறீங்க. அதை எழுதின அந்த பாடலுடைய பின்னணித்தையை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் கேட்டபடி அந்த 42வது சங்கீதம் மான்கள் நீரோடை வாஞ்சித்து அது எழுந்ததே ஒரு தனி கதையாகும். விசேஷமாக 1973ஆம் ஆண்டு காலம் சென்ற சுவிசேஷகர், அற்புத ஊழியம் ஸ்தாபகர் டாக்டர் எஸ் ஜான் சாலமன் அவர்கள் கூட்டத்திற்காக அது ஏற்றப்பட்ட பாடல். அவர் என்னை அழைத்து, நான் ஒரு நல்ல பாடல் கொடுக்க எழுதி புதிதாக இருக்குன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் நான் குழுவாக உட்காந்து சைதாப்பேட்டை சிஎஸ்எச் சர்ச்சில் உட்காந்து கம்போஸ் பண்ணோம். அதே ஆர்கனை பயன்படுத்தி தான் நான் எழுதினேன். அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேக பாடல் இவ்வளோ தூரம் அது ஒரு வலிமையான பாடலாக மாறும் நான் நினைக்கவே இல்லை. நாங்கள் ஒரு 5-6 பேர் உட்காந்து கம்போஸ் பண்ணோம். அந்த சமயத்துலையும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் படி தான் அந்த பாடலாம் எழுதினோம். அந்த வார்த்தைகள் மிக அழகாக வந்தது. அதற்கு என்னென்னா 7 சரணங்கள் உண்டு. எல்லா புத்தகத்துலையும் 4 சரணம் இருக்கும், 5 சரணம் இருக்கும். ஒரிஜினலாக 7 சரணங்கள் உண்டு அந்த பாடல் கர்த்தர் கொடுத்தது ஒரு மகிழ்வான காரியம். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த பாடல் அனைத்து சபைகளும் பாடுறாங்க. விசேஷமாக பாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லா புஸ்தகங்களிலும் அந்த பாடல் பதிவு செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நான் எப்பொழுதும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. ஆமாம். இந்த பாடல் இதற்கு ஈடாக இதுவரைக்கும் வரல. இவ்வளோ எழுதுறாங்க, இந்த பாடல் அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. ஸோ அதை அந்த பாடலை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாக வாசித்து உங்கள் குரலில் நீங்கள் அதை பாடினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
தாகமாயிருக்கிறதே தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார் ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார் அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம் அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம் தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீ என்றும் காப்பி நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் மயே வாஞ்சித்து கதறுதே ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எங்கள் ஆத்துமாவும் மயே வாஞ்சித்து கதறுதே. தேங்க்யூ அங்கிள். கிறிஸ்தவ உலகத்தில் இந்த 42ஆம் சங்கீதத்தை நல்லா ஹைலைட் பண்ணி இந்த சங்கீதத்தில் அடிப்படையில் பாடல் எழுதினது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாங்கள் அடிக்கடிக்கு இந்த சங்கீதத்தை தியானித்து பாடுவது வழக்கம். தாவீது மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. எப்படி மான்கள் வனாந்திரத்தில் தண்ணீருக்காக அலைந்து திரிகிறதோ அதுபோல என் ஆத்துமா உம்மேல வாஞ்சியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாவீதினுடைய இயக்கங்களை அப்படியே பாடலாக வரிகளாக எழுதி அமைத்தது டாக்டர் ஸ்வன் பீட்டர் அவர்களுக்கு நான் அவர்களை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காட் பிளஸ் யூ அங்கிள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தை கொடுத்து நன்றி. உங்கள் மூலமாக நாங்கள் நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கிறோம். இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன், கர்த்தருடைய காரியம் இது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை அழைத்து நீங்கள் இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கினதுக்காக நன்றி. கர்த்தர் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ.